வணக்கம். இந்த வாரம் பெருசாக எந்த தமிழ் படமும் ரிலீஸ் ஆகாததுனால ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மலையாள படத்துடைய ரிவ்யூவை சொல்ல போகிறோம். ஒழிவு திவசத்தே களின்ற ஒரு படம். எது திடீர்னு இந்த படத்துடைய ரிவ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்த படம் வந்து போன வாரமே சென்னையில் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த படம் வந்து பெஸ்ட்டு மலையாளம் ஃபிலிம்ன்ற நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு, கேரளாவில் ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கு, இன்னும் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. இந்த படத்தில் மொத்தமே 70 ஷார்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. அதுவும் செகண்ட் ஹாஃபில் ஒரு 40-50 நிமிஷத்துக்கு ஒரே ஷார்ட்லேயே எடுத்துருக்காங்கன்ற மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த படத்தை சுற்றி இருக்கிறதுனால சரி இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ அந்த படத்துடைய ரிவ்யூவை இப்போ நம்ம பார்க்கலாம். 5 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எலெக்ஷன் விடுமுறை நாளில் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு காட்டேஜில் ஒன்று கூடுறாங்க. அந்த விடுமுறையை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. குடியும் கூத்துமா போகிற அந்த நாள் இவங்களுக்குள்ள இருக்கிற சிந்தனைகளையும் வக்கரங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் கொண்டு வருது. ஒரு கட்டத்தில் இவங்க விளையாடுற விளையாட்டை எப்படி விபரீதமாக முடியுது அப்படிங்கிறது தான் ஒழிவு திவசத்தே களி படத்தோடைய கதை. ஒழிவு திவசத்தே களின்னா அதான் ஒரு ஒரு ஹாலிடே நாளில் விளையாட்டு அப்படின்னு அர்த்தம். ஹாலிடே கேம் ஆஃப் அப்படி அதான். மூடு மாற்றான் നമുക്ക് ഒരു കാര്യം ചെയ്യാം, നമുക്കൊരു കളി കളിക്കാം. இந்த படம் பார்த்துட்டு வெளியில வரும்போது கேரளாவுக்கே ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம படத்தோட ஆழ்ந்து போகிற மாதிரியான ஒரு சினிமாட்டோகிராஃபி இந்திரஜித் அப்படின்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. படத்தோடைய சவுண்ட் டிசைனும் அங்கங்க மட்டுமே வர பேக்ரவுண்ட் மியூசிக்கும் படத்தை வேற ஒரு லெவலுக்கு எலிவேட் பண்ணுது. படத்தில் வந்து நம்ம நடக்கிற சம்பவங்களை ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான். அந்த அளவுக்கு ஒரு இம்மர்சிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த படம் கொடுக்குது. முக்கியமாக படத்தில் நடிச்சிருக்கிற நடிகர்கள் மொத்தமே ஒரு 7-8 பேர் தான் நடிச்சிருக்காங்க. நடிக்காமல் வாழறதுனா என்ன அப்படின்னு இவங்களுடைய நடிப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு யதார்த்தமான ஒரு நடிப்பு. நிறைய காட்சிகள் சிங்கிள் டேக்கில் ரொம்ப நேரம் போகுது. பட் அவ்வளோ நேரம் போனாலும் இவங்க யாருமே நடிக்கிறதே தெரியல. ரொம்ப இயல்பாக பண்ணியிருக்காங்க. உன்னியார்னு ஒரு ஃபேமஸ் மலையாளம் ரைட்டர் எழுதின ஷார்ட் ஸ்டோரியை படமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு தனியாக ஸ்க்ரீன் பிளே டைலாக்ஸ்னு எதுவும் எழுதாமல் ஸ்பாட்டில் அந்தந்த ஆக்டர்ஸையே பேச விட்டு சொந்தமாக டைலாக்ஸ் எல்லாம் பேச விட்டு இம்ப்ரவைஸ் பண்ண வச்சு தான் எடுத்திருக்காங்க. அது படத்துடைய நரேஷனுக்கு பெரிய பலமாக இருக்குது. படத்தில் மழையையும் பேக்ரவுண்டில் ஒரு கதாபாத்திரமாக வச்சுருக்காங்க. அது படத்துக்கு ஒரு அமானுஷ்யமான ஒரு ஃபீலை கொடுக்குது. என்னதான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் சரகு உள்ளே போன அப்புறம் அவங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த பேதம் ஏற்றத்தாழ்வுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருதுங்கிறத கொஞ்சம் ஆழமாகவே சொல்லியிருக்காங்க. படத்தில் ஒரே ஒரு பெண் கதாபாத்திரம் தான். அந்த கதாபாத்திரம் மூலமாக எவ்வளவுதான் ஆண்கள் வந்து நல்லா படிச்சிருந்தாலும் நல்லவங்களா இருந்தாலும் பெண்களை வந்து எப்படி ஆப்ஜெக்டிஃபை பண்றாங்க அப்படின்றத காமிச்சிருக்காங்க. கடைசியில வர 15-20 நிமிஷம் விளையாட்டு தான் படத்துடைய மையக்கருவே. அந்த விளையாட்டு மூலமாவே நம்மளுடைய சமுதாயம் எப்படி இருக்கு, அதுல நிறைய விஷயங்கள் எப்படி தப்பா பதிஞ்சு போயிருக்கு, நம்மளுடைய சிஸ்டம் எவ்வளவு கரப்டடா இருக்குன்னு பல விஷயங்களை சொல்லாம சொல்லியிருக்காரு இயக்குனர் சனல்குமார் சசிதரன். முக்கியமா இந்த மெசேஜ் எதுவுமே எந்த கேரக்டரும் கேமரா பத்தி ஏங்க நம்ம சமுதாயம் இப்படி இருக்கு அப்படிலாம் யாரும் எதுவும் கேட்கல. எல்லாமே நுணுக்கமான காட்சி அமைப்புகள் மூலமா ரொம்ப சட்டிலா இம்ப்ளை பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுதான் படத்துடைய பெரிய பிளஸும் கூட. படத்துல கடைசியில ஒரு ட்விஸ்ட் ஒன்று வருது. அதுல ஹார்ஷா நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாலும் அது ஆர்கானிக்கா இல்லாம ரொம்ப ஃபோர்ஸ்டா இருக்கு அந்த ட்விஸ்ட். மொத்தத்துல இந்த படம் பார்க்கலாமா இல்லையா அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த படம் நாளை தான் கடைசி காட்சி. ஏன்னா போன வாரமே இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் தான் ஓடி இருக்கு. வரவேற்பு இல்லாததுனால இந்த படத்தை மாத்தலாம் அப்படின்னு நினைக்கும் போது பல சினிமா ஆர்வலர்கள் ஒன்று சேர்ந்து இந்த படம் நல்ல படம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு சத்யம் சினிமாஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி சென்னையில் ஆமா எஸ்கேப் சினிமாஸ்ல இந்த படத்தை வந்து இன்னைக்கும் நாளைக்கும் இந்த வீக்கெண்ட் மட்டும் 2 ஷோ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு சண்டே சென்னை எஸ்கேப் சினிமாஸ்ல காலை காட்சி மட்டும் தான் இந்த படம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படம் எங்க போகும் தெரியாது. முடிஞ்சதுன்னா டிக்கெட் கிடைச்சதுன்னா இந்த படத்தை நீங்க கண்டிப்பா பாருங்க. இல்லன்னா ஒரிஜினல் டிவிடி வாங்கி பாருங்க. ஒரு நல்ல சினிமா எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணாதீங்க. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. வாங்க வாங்க வாங்க.